குட்டீஸ் இந்த ஜாமாவுடைய நெக்ஸ்ட் பார்ட் நம்ம பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். போன எபிசோட் லாஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோயின் அவங்க தங்கச்சி வீட்டுக்கு போயிருப்பாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த மர்மமான ஒரு ஆள் என்ன பண்ணா ஹீரோயினை வந்து பார்த்தீங்கன்னா வாயை பொத்தி, நான் இவ்வளோ நாளும் உன்னை மிஸ் பண்ணேன் தெரியுமா, நீ வந்துட்டு கடைசியாக வந்துட்டியா, பேசாம நீ நானும் இதுக்கப்புறமா ஒன்றா இருக்கலாமா, எனக்கு காசு கொஞ்சம் வேணும்னு சொல்ல ஹீரோயின் ஆனால் அவனையே அடிச்சுட்டு அங்கேருந்து குடுகுடுன்னு சொல்லிட்டு அவங்க அப்பார்ட்மெண்ட்லேருந்து ஓடி போயிட்டு மேனேஜ்மெண்ட்டில் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. யாரோ ஒருத்தவன் என் தங்கச்சி வீட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டான், யாருன்றதை கண்டுபிடிங்க, உடனே போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணுங்கன்னு சொல்ல அவங்களும் சரின்னு சொல்லிட்டாங்க. ஆனா ஹீரோயின் கொஞ்சம் தூரத்துக்கு அப்புறமா போய் யோசிச்சு பாக்குறாங்க, நம்ம தங்கச்சிக்கு தெரிஞ்சால என்ன பண்றது இருந்தா என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்க வேணாம்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவங்க தங்கச்சிக்கு கால் பண்ணி இந்த மாதிரி ஒருத்தன் வந்துட்டு என்ன அட்டாக் பண்ண வந்தா யார் அது அப்படின்னு மாதிரி கேட்க ஹீரோயினோட தங்கச்சி இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்லாம் எதுவும் கொடுத்துட வேணாம்னு சொல்ல ஹீரோயின் யார் அதுன்னு கேட்க இதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம், சொன்னதை மட்டும் செய்யின்னு எப்படின்னு போல ஹீரோயினோட தங்கச்சி ஹீரோயின் கிட்ட கோவமா பேச இப்ப அந்த பக்கமா வர ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா என்னாச்சு எதுக்காக இங்க நின்றுட்டு இருக்கீங்கன்னு சொல்ல நான் வேணா உங்களை ட்ராப் பண்ணவான்னு ஹீரோ கேட்க ஓகேன்னு சொல்லிட்டு ஹீரோயினோட தங்கச்சியும் சொல்ல இப்போ ஹீரோ என்ன பண்ணா ஹீரோயினோட தங்கச்சியை கூப்பிட்டு போறான். ஸோ போற வழியில் நம்ம வந்துட்டு ரெஸ்டாரண்ட்ல போய் சாப்பிடலாமா அப்படின்னு ஹீரோ கேட்கறான். ஹீரோயினோட தங்கச்சியும் ஓகேன்னு சொல்லிட்டு சொல்றா. ஹீரோக்கு மனசுக்குள்ள ஒரு டவுட் வந்துருச்சு. இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா அந்த வி பையன் இருக்கான் தெரியுமா, ஆக்சுவலி வந்துட்டு ஹீரோயினோட தங்கச்சியோடைய ஃப்ரெண்டு. ஸோ இந்த வி பையன் என்ன பண்ணா இவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிங்கர் ஆகிறதுக்கு ஒரு சான்ஸ் ஒன்று கிடைக்குது. இவனும் வந்து பாத்தீங்கன்னா நல்லா பாட்டெல்லாம் பாடிட்டு வெளியே வரக்குள்ள அந்த ஐடல் பையன் கிட்ட மாட்டிக்கிறான். இப்போ அந்த ஐடல் பையன் என்னடா என்னோட இடத்த பிடிக்க நீ ட்ரை பண்ணிட்டு இருக்கியா, ஆனா ஹீரோயினோட தங்கச்சி மட்டும் உனக்கு கண்டிப்பா கிடைக்க மாட்டா, நீ அவளை லைக் பண்றது எனக்கு நல்லாவே தெரியும்னு சொல்ல இவங்க ரெண்டு பேருக்குள்ள நம்ம ஹீரோயினோட தங்கச்சியை வச்சு சண்டை வருது. அவ எனக்கு தான் சொல்லிட்டு ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுட்டு இருக்கானுங்க. ஆனா இந்த வி பையன் கொஞ்சம் நல்லவன் போல இருக்கு, ஹீரோயினோட தங்கச்சி மேல உண்மையாவே அக்கறை தான் வச்சுட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் அந்த ஐடல் என்ன பண்ணா அந்த வி கிட்ட சண்டை போட்டுட்டு அங்க இருந்து கிளம்பி போவா. இப்ப அந்த ஐடல் பின்னாடி ஒரு பொண்ணு சுத்திட்டு இருக்கா தெரியுமா, ரியா, அந்த பொண்ணு வந்துடுறா. இப்ப அவ என்ன பண்றா, ஏண்டா நான் உன் பின்னாடி சுத்திட்டு இருக்கா, நீ எப்ப பாரு டூயிங் அவ பின்னாடியே சுத்திட்டு இருக்கான்னு சொல்ல அவளுடைய பாடி கார்ட்ஸ் எல்லாம் வந்து அவளை தடுத்துடுறாங்க. அங்க இருந்து வி கிளம்பி போயிட இன்னொரு பக்கம் ஹீரோயினோட தங்கச்சியை பார்த்துட்டு ஏதாவது அப்செட்ல இருக்கீங்களா, என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி கேட்க ஹீரோயினோட தங்கச்சிக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த யாரோ ஒரு மர்மமான ஒரு ஆளு அவனுடைய வீட்டுக்கு வராங்க இல்லையா, அதை நினைச்சு அவ சோகமா இருந்து அப்படியே ஹீரோ கிட்ட டச் பண்ணி பேசா பாருங்க. ஆனா ஹீரோக்கு ஒரு மாதிரி அன்ஈஸியா ஃபீல் ஆகுது. டக்குன்னு நம்ம டூயங்கோடைய கையை எடுத்து விட்டுட்டு ஹீரோ பேசிட்டு இருக்கா. டிராமால ஒரு புது கேரக்டர் என்ட்ரி ஆகுறாங்க. ஸோ இவரை எடுத்தோடனே வந்து பாத்தீங்கன்னா ஒரு கொலைக்காரனா தான் காமிக்கிறாங்க. யாரோ வந்து பாத்தீங்கன்னா யாரையோ போட்டு செம்மையா டார்ச்சர் பண்ணிட்டு வந்துட்டு பாத்தீங்கன்னா கையோடைய விரல்லாம் வந்துட்டு வெட்டிக்கிட்டு இருக்கக்குள்ள அங்க அந்த ரியா பொண்ணு வரா. இது வேற யாரும் கிடையாது, ரியாவுடைய அப்பா தான். ஸோ இப்போ வந்துட்டு பாத்தீங்கன்னா ரியா பிடிச்சி திட்டிட்டு இருக்காரு, ஏமா உனக்கு அறிவே இல்லையா, எனக்கு அந்த ஐடல் பையனை சுத்தமா பிடிக்கவே இல்லை, அவனே ஒரு பிளே பாய் பொம்பளை பொறுக்கி, நீ போய் அவனை லவ் பண்ண அவன் பின்னாடி சுத்திட்டு இருக்கா, எனக்கு ஏகப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு நிறைய பசங்க இருக்காங்க, நீ பேசாம அவங்கள யாரையாவது டேட் பண்ணாமன்னு சொல்ல ஆனா ரியா இல்லவே இல்லை, எனக்கு அந்த ஐடல் தான் கண்டிப்பா வேணும்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவே எதிர்த்து பேசிட்டு இருக்கா. ஆக்சுவலி அவங்க அப்பா வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய மாஃபியா கும்பலுடைய தலைவர் போல இருக்கு. இன்னொரு பக்கம் வந்துட்டு ஹீரோயினோட தங்கச்சி வீட்டுக்கு வந்துடா. ஹீரோ டிராப் பண்ணிடுறான். இப்ப அவ வந்தோடனே மறுபடியும் வந்துட்டு அந்த மர்மமான ஆள் கால் பண்ணி எனக்கு கொஞ்சம் காசு வேணும்னு சொல்ல நான் ஏன் உனக்கு காசு தரணும்னு சொல்ல நீ மட்டும் எனக்கு காசு தரலன்னா உன்னுடைய வண்டவாளத்தை எல்லாத்தையுமே நான் தண்டவாளம் ஏத்திடுவேன் அப்படின்னு சொல்ல சரி ஓகே நான் கண்டிப்பா காசு தரேன், எந்த இடத்துக்கு வரணும்னு சொல்ல நான் சொல்ற இடத்துக்கு வான்னு சொல்லிட்டு அந்த மர்மமான ஆளும் ஹீரோயினோட தங்கச்சி கிட்ட சொல்ல ஹீரோயினோட தங்கச்சியும் ஓகேன்னு சொல்லிட்டு சொல்லிட்டா. இப்ப அப்பதான் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு பிளாஷ்பேக்கை யோசிச்சு பாக்குறேன். ஆக்சுவலி அந்த மர்மமான ஆள் வேற யாரும் கிடையாது, இவ ஃபர்ஸ்ட் மாடலிங்காக வந்தா தெரியுமா, அப்ப வந்துட்டு பாத்தீங்கன்னா இவன் தான் கேமராமேனா இருந்திருக்கான். சோ இவளுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா ஆக்சுவலி மாடலிங்னா கொஞ்சம் நிறைய காசுலாம் செலவாகும் இல்லையா, கேமரால வந்துட்டு பாத்தீங்கன்னா போட்டோஸ்லாம் எடுத்துட்டு இருக்கா. இவகிட்ட கொடுக்கறதுக்கு காசு இல்லைன்னு சொல்லிட்டு இந்த ஹீரோயினோட தங்கச்சி என்ன பண்ணா அவன் கூட கொஞ்சம் அப்படி இப்படி இருந்திருக்காப்புல இருக்கு. அவனும் ஒவ்வொரு தடவை போட்டோஸ் எடுக்கிறப்பெல்லாம் ஹீரோயினோட தங்கச்சியை யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்கான். அதுக்கப்புறமா இவ ஒரு நல்ல மாடலிங்ல நல்ல ஒரு பொசிஷனுக்கு போனதுக்கு அப்புறமா கூட இவ ஹீரோயினோட தங்கச்சியை யூஸ் பண்ணும், அந்த மர்மமான ஆளு ஹீரோயினோட தங்கச்சியை யூஸ் பண்ணணும்னு நினைச்சிருக்கான். ஆனா இது ஹீரோயினோட தங்கச்சிக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை. வளர்றப்பதான் நீ என்ன யூஸ் பண்ணிக்கிட்ட, இப்ப எதுக்கு என்ன யூஸ் பண்ற விடுன்னு சொல்லிட்டு இருக்கான். ஆனா அவன் கட்டாயப்படுத்தி இருக்கான். இதனால ஹீரோயினோட தங்கச்சி செம கடுப்பாவ அவ ஒரு பொண்ணு ஒரு 17 வயசு பொண்ணை செட் பண்ணி இவங்கிட்ட மாடலிங்னு சொல்லிட்டு அனுப்பி அந்த பொண்ணுடைய வலையில அவனை விழ வச்சு ஒரு நாள் இவங்க ரெண்டு பேருமே வந்துட்டு பாத்தீங்கன்னா இன்டிமேட் ஆகக்குள்ள போலீஸை வச்சு வந்து பாத்தீங்கன்னா அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. ஏன்னா இது சின்ன பொண்ணு, இந்த சின்ன பொண்ணு கிட்ட வந்து நீ ரேப் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்ல அந்த பொண்ணு ஹீரோயினோட தங்கச்சி தானே, ஹீரோயினோட தங்கச்சி ஆள் செட் பண்ணதானே, அவளும் இந்த ஆள் என்ன ரேப் பண்ண ட்ரை பண்ணான்னு சொல்ல போலீஸ் அவனை பிடிச்சிட்டு போயிருக்கு. இப்ப அவன் ஜெயில இருந்து ரிட்டர்ன் வந்து ஹீரோயினோட தங்கச்சியை மிரட்டிட்டு இருக்கான். இதான் நடந்துட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் வந்துட்டு ஹீரோயினோட தங்கச்சி டூயங்கும் அதுக்கப்புறம் ரியாவுக்கும் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஷூட்டிங் ஸ்பாட்ல சண்டை நடந்தது இல்லையா, இந்த விஷயத்த இந்த செக்ரட்டரி வந்து பாத்தீங்கன்னா அங்கிள் கிட்ட சொல்ல அங்கிள் ஹீரோ கிட்ட சொல்றாரு, என்னப்பா நம்ம நாடகத்துல நடிக்கிறதுக்கு முன்னாடி அந்த பொண்ணுக்கு பின்னாடி ஏகப்பட்ட பேர் கம்ப்ளைண்ட் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க, இதெல்லாம் நல்லா இல்லையேப்பான்னு சொல்ல ஆனா ஹீரோ என்ன சொல்றான், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அங்கிள், ஹீரோயினோட தங்கச்சி மேல எந்த விதமான தப்பும் இல்ல, அந்த ரியான்ற பொண்ணு தான் வந்து ஹீரோயினோட தங்கச்சி கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி தப்பா பிஹேவ் பண்ணா, அதனால தான் ரெண்டு பேருக்கும் சண்டை வருதுன்னு ஹீரோ சமாதானப்படுத்திடுறான். ஆனா இந்த
செக்ரட்டரிக்கு செம கோவம் வருது. இந்த ஹீரோ எப்படியாவது நம்ம பழி வாங்கியே தீரணும், எப்ப பாரு இவன் நம்ம பின்னாடி கிராஸ் பண்ணிக்கிட்டே இருக்கான். ஆக்சுவலி அவனுக்கு என்னன்னா ஹீரோவுடைய பொசிஷன் அவனுக்கு வேணும்னு அவன் நினைச்சிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் டூயிங் வந்துட்டு அந்த மர்மமான ஆளுக்கு காசு கொடுக்கலான்னு வரான் பாருங்க. இவனை கேமராமேனே வச்சுப்போம். இதுக்கப்புறமா இந்த கேமராமேன் என்ன பண்ணா, ஒழுங்கா வந்துட்டு இதுக்கப்புறம் நான் கேட்கற காசுலாம் நீ அப்பப்ப கொடுத்துற, அப்படி இல்லைன்னா நான் உன்னை பத்தி விஷயத்தை எல்லாத்தையுமே சொல்லிடுவேன், நீ என் கூட வந்துட்டு இன்டிமேட் ஆகி நீ வந்துட்டு தப்பான வழியில தான் வந்துட்டு அந்த மாடலிங்க்கு வந்திருக்கேன்னு சொல்லி நான் எல்லார்கிட்டையும் சொல்லிடுவேன்னு சொல்ல ஹீரோனோட தங்கச்சி வேணாம் நீ கேட்கறப்பெல்லாம் நான் காசு கொடுத்துறேன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து ஹீரோயின் மேல கோவப்பட்டு இருக்கான். ஏன்னா அவன் மேல இருக்க கோவத்தை யார்ட்டையாவது காமிக்கணும்ல. பாவம் நம்ம அப்பாவி ஹீரோயின் தங்கச்சி மேல பாசம் இருக்கனால எதுக்குமா அழுவுறன்னு கேட்க, ஆனா இவன் என்ன பண்ற, பிடிச்சி ஹீரோயினை தள்ளி விட்டுட்டு இவ ரூம்ல வந்து கத்துன்னு கத்திட்டு இருக்கான். அடுத்த நாள் வந்துட்டு ஹீரோவுடைய மேகசைன்ல போட்டோ ஷூட் நடந்துட்டு இருக்கு. மேகசைன்ல போட்டோக்காக முன்னாடி ஃப்ரண்ட் பேஜ்ல வைக்கிறதுக்காக. அதனால டூயிங் வந்துட்டு பாத்தீங்கன்னா போட்டோஸ்க்குலாம் நல்லா போஸ்ட்லாம் கொடுத்துட்டு இருக்கா. ஹீரோவும் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கான். ஹீரோக்கு ஒரு போஸ்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால ஹீரோவும் என்ன பண்ணா, அவனுடைய போன்ல டூயிங்க வந்துட்டு ஒரு போஸ்ட் வந்துட்டு போட்டோ எடுத்துக்கா. இப்ப டூயிங்கோடைய நம்ம ஹீரோடைய அங்கிள் இருக்கார் இல்லையா, அவர் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைமா டூயிங்க முதல் தடவை பார்த்தோன்னே, இவர் இதுக்கு முன்னாடி நியூஸ்ல அந்த மாதிரி தான் பார்த்திருப்பாரு. ஆனா ஃபர்ஸ்ட் டைம் இவர் டூயிங்க நேர்ல பார்த்தோன்னே இவருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு போல இருக்கு. அவ்வளவுதான் இப்ப அவர் ஃபிளட் பண்ற மாதிரி பேச ஆரம்பிக்க, நம்ம டூயிங்கும் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே வந்துட்டு இவர் ரொம்ப பெரிய கம்பெனியோட ஆளு, அதுவும் ஹீரோக்கே பாஸ்னா இவரையும் வளைச்சு போட்டுருவோம்னு சொல்லிட்டு டூயிங்கும் அப்படியே வந்துட்டு வளைஞ்சு கொலைஞ்சு பேசிட்டு இருக்கா. அந்த நேரத்துல ஹீரோடைய கம்பெனிக்கு ஃபிளவர் பிளான்ட்ஸ்லாம் டெலிவரி கொடுக்கறதுக்காக வராங்க. அப்ப மாஸ்க் போடல ஹீரோயினோட தங்கச்சி வெளியே வந்து ஒரு முறைக்க ஹீரோயின் எடுத்து டக்குன்னு மாஸ்க போட்டுக்க. ஹீரோ வந்துட்டு ஹே எனக்கு உங்க அக்காவை நல்லாவே தெரியும், அதனால வந்துட்டு நம்ம உள்ள போய் உட்காந்து பேசலாமான்னு சொல்ல ஹீரோயினோட தங்கச்சிக்கு ஒண்ணுமே புரியல. அவள் எப்படி உங்களுக்கு தெரியும்னு சொல்ல, இல்ல ஆல்ரெடி இங்க வந்துட்டு பிளான் டெலிவரி கொடுக்க வந்திருக்காங்க, எனக்கு அப்பவே தெரியும்னு சொல்ல ஹீரோயினோட தங்கச்சிக்கு செம்ம கோவம் வருது. ஹீரோயினை பார்த்து முறைச்சிக்கிட்டே உட்காந்துட்டு இருக்கா. ஹீரோ இப்ப அவனுடைய படத்தோட ஸ்கிரிப்டை எடுத்து டூயிங் கிட்ட கொடுக்குறான். இந்த மாதிரி வந்துட்டு ட்வின் சிஸ்டருடைய லவ் ஸ்டோரி, அதாவது ரெண்டு பேருமே ஒரு பையனை லவ் பண்றாங்க, அந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் இது அப்படின்னு சொல்ல. ஆனா ஹீரோயினோட தங்கச்சிக்கு இதுக்கு பிடிக்கவே இல்லை. ஏன்னா அவ வாழ்க்கையிலேயே அந்த மாதிரி தானே பண்ணிட்டு இருக்கா. அவளுக்கு ஏதாவது பிரச்சனைனா ஹீரோயின் அனுப்பி விட்டதா இல்லையா. அதனால ஹீரோயினோட தங்கச்சி இல்ல எனக்கு இந்த ஸ்கிரிப்ட் பிடிக்கலன்னு சொல்ல டக்குன்னு ஹீரோ என்ன பண்ணா, சரி அன்னைக்கு வந்துட்டு போட்டோ ஷூட்க்கு வந்தப்போ உங்க காலில் அடிபட்டுச்சு அது சரியாயிடுச்சான்னு சொல்லிட்டு ஹீரோயினோட தங்கச்சிட்டு கேட்க, அவளுக்கா பக்குன்னுது. ஏன்னா அவன் வந்துட்டு வரல இல்லையா, அன்னைக்கு ஹீரோயின் தானே வந்தாங்க, ஹீரோயின் கூட கீழே வலிக்கு விழ பார்த்தாங்க, ஹீரோ தானே காப்பாத்தினா. உடனே ஹீரோயின் என்ன பண்ணாங்க, அவங்க குடிச்சிட்டு இருக்க தண்ணியை வேணும்னே அவங்க தங்கச்சி மேல கொட்டி அவங்க தங்கச்சியை காப்பாத்துறாங்க. இப்போ தள்ளி வந்ததுக்கு அப்புறமா ஹீரோயினோட தங்கச்சி கத்துறா, இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தது ஏன் என்கிட்ட சொல்லலை, பாரு இப்ப நான் மாட்டிருப்பேன் அப்படின்னு சொல்ல ஹீரோயின் சாரி சொல்லிட்டு அன்னைக்கு என்ன நடந்ததோ அதை சொல்றாங்க. இங்க பாரு நீ வந்துட்டு ஹீரோவை லைக் பண்றியா என்ன, அவனை வந்துட்டு நீ அடையணும்னு நீ நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்க, ஹீரோயின் சேச்சா அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லப்பா நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிட. ஆனா ஹீரோவுக்கு டவுட் வந்தது, என்னடா இது நம்ம கொஸ்டின் கேட்டா இவளுக்கு ஒழுங்காவே ஆன்சர் பண்ணவே இல்லைன்னு சொல்லிட்டு ஹீரோவுக்கு மறுபடியும் ஒரு டவுட் ஸ்டார்ட் ஆக ஹீரோயினோட தங்கச்சி என்ன பண்றா, அந்த கேமராமேனுக்கு கால் பண்ணி எனக்கு ஒரு ஆளை வந்துட்டு மிரட்டணும், நான் உனக்கு கொஞ்சம் காசு தரேன் அப்படின்னு சொல்ல அவனும் வந்துட்டு சரி ஓகே எவ்வளவு காசு தருவேன்னு சொல்ல இவன் வந்துட்டு என்ன பண்றான், உனக்கு ஒரு 50,000 ரூபாய் தரேன் ஒருத்தவனை மிரட்டணும் அப்படின்னு சொல்ல சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவன் சொல்லிடுறான். இவ யாரை மிரட்டணும்னு சொல்லிட்டு இருக்கான்னு தெரியல. இன்னொரு பக்கம் மறுபடியும் அந்த செக்ரட்டரி வந்து பாத்தீங்கன்னா ஹீரோ நைட்டு ஃபுல்லா உட்காந்து அந்த மேகசைனுக்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்கதை பாக்குறான். இப்ப ஹீரோ என்ன பண்ணா, நைட்டு ஃபுல்லா உட்காந்து அந்த போட்டோ ஷூட்ல வந்து இதெல்லாம் போட்டோஸ்லாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் சரி பண்ணி வச்சுட்டு அவன் நைட்டு வந்துட்டு லேட் நைட்டா கிளம்ப. இந்த செக்ரட்டரி பையன் போயிருப்பான்னு பார்த்தா ஆனா போகவே இல்லை. ஹீரோ போனதுக்கு அப்புறமா ஹீரோடைய ரூம்குள்ள நுழைஞ்சிட்டு இருக்கான், எதுக்குன்னு தெரியல. இன்னொரு பக்கம் ஹீரோடைய அங்கிள் ஹீரோ பார்த்து, என்னப்பா உனக்கு வந்துட்டு ஆஃபீஸ்ல தவிர வீட்டு வாழ்க்கைன்னு ஒன்று இருக்கு, அதை பத்தி நான் நினைக்கிறியா இல்லையாவா, நம்ம ரெண்டு பேருமே ஜாலியா கொஞ்சம் பப்புக்கு போயிட்டு வரலான்னு சொல்ல ஹீரோ ஐயோ அங்கிள் நான்லாம் வரல, அங்கே நிறைய பொண்ணுங்க இருப்பாங்கன்னு சொல்ல, என்னப்பா நீ தான் கொஞ்சம் ஹேண்ட்ஸமா இருக்க, போனா பொண்ணுங்க வந்து என்கிட்டயும் பேசுதுன்னு கூப்பிடுற வாப்பா கொஞ்சம்னு சொல்லிட்டு என்ன பண்றா. ஸோ ஹீரோடைய அங்கிள் வந்துட்டு ஹீரோ கூட போயிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் இந்த டூயிங் என்ன பண்றா, ஐடல் பையனை ஒரு இடத்துக்கு கூப்பிட்டுருப்பான். ஸோ அந்த ஐடல் பையனும் ரொம்ப ஆசையா ஐயோ நைட் டைம் இவ கூப்பிட்டுருக்கா சந்தோஷமா இருக்கலாம் போல இருக்கேன்னு சொல்லிட்டு போவேன். ஆனா டூயிங் இது ஓரமா நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான். எதுக்காகனா இவனை மிரட்டுறதுக்காக தான் வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த கேமராமேனை டூயிங் கூப்பிட்டுருக்கா போல இருக்கு. இப்போ இந்த ஐடலை ஃபாலோ பண்ணிக்கிட்டு ரியா அவளுடைய பாடி கார்ட்ஸோட வந்து இங்க பாருங்க இங்க டூயிங்கும் அந்த ஐடலும் மீட் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும், அதனால போயிட்டு இவனை போய் ஃபாலோ பண்ணுங்க, அவங்க ரெண்டு பேருமே மீட் பண்ணிக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு அவளுடைய ஆளுங்களை மேல அனுப்ப. இங்க கரெக்டா அந்த ஐடல் வந்தோடனே அந்த கேமராமேன் ஃபர்ஸ்ட் உன்னுடைய போனை போடுறான், என்னடா ஏதோ டூயிங்குடைய வீடியோ எடுத்து வச்சுட்டு அவளை ஏதோ மிரட்டுறியாமே, ஒய்யால அவளை நீ மிரட்டி ஏதாவது பணம் வாங்கலாம்னு நினைச்சா உன்னை கொன்னே போட்டுருன்னு சொல்லிட்டு அந்த ஐடல் கிட்ட சொல்ல அந்த ஐடல் ஐயோ இதுக்கப்புறம் நான் டூயிங் பின்னாடி வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்க. இப்போ அந்த பாடி கார்ட்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா அவனுங்க வந்துட்டு ரியா கால் பண்ணி, மேடம் அங்கே டூயிங்லாம் யாருமே கிடையாது, ரெண்டு பேர் வந்துட்டு அதாவது உங்க ஐடல்ல வந்துட்டு ஒரு ஐடல் பையனை ஒருத்தன் வந்துட்டு மிரட்டிட்டு இருக்கான் மேடம்னு சொல்ல, போய் முதல்ல என்னுடைய ஆளை காப்பாத்துங்கடா போங்கடான்னு சொல்லிட்டு இவ அவளுடைய பாடி கார்ட் கிட்ட சொல்ல, பாடி கார்டுக்கும் அதுக்கப்புறமா அந்த கேமராமேனுக்கும் சண்டை வந்தது. உடனே இப்போ அந்த ஐடல் பையன் பாக்குறான் யாரா இவனுங்க அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்க. இப்போ அந்த இடத்துல அந்த வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த கேமராமேன் இருக்கா இல்லையா அவன் கன்லாம் வேற வச்சிருக்கான் போல இருக்கு. இப்போ அந்த
கன் எடுத்து அங்க இருக்க பாடி கார்டை ஷூட் பண்ணலான்னு வரக்குள்ள ஆனா அவனுடைய கன் புல்லட்டே அவனுடைய வயிற்றுல படுந்து அதை பற்றுது தெரியாம கை தவறி. அவ்வளவுதான். இந்த கன் சவுண்டை கேட்டவனே நம்ம ஹீரோயினோட தங்கச்சி தூரத்துல இருந்து பாத்துட்டு இருக்கா பாரு, பேனு கத்திடுறா. உடனே இந்த பாடி கார்ட்ஸ் ஹீரோயினோட தங்கச்சியும் பாத்துடுறாங்க. அவள்தான் இப்ப அவளையும் பிடிச்சி வச்சுக்க. இப்ப வெளியே இருந்து ரியா ஐயோ என்னது இது கன் சவுண்ட்லாம் கேக்குதே அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு பிடிச்சி உள்ள வந்து பார்த்தா அந்த கேமராமேன் செத்து கிடக்குறான். இப்ப டூயிங்க பார்த்துட்டு ஹே நான் தான் வந்துட்டு அன்னைக்கே சொன்னேன்ல யாழ் பின்னாடி சுத்தாதன்னு சொல்லிட்டு உங்க 2 பேருக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஐடலை சொல்ல. ஆனா அந்த ஐடல் இங்க பாரு நான் ஒண்ணு அவ பின்னாடி சுத்தல, அவதான் என்ன இங்க எடுத்துக்கு கூப்பிட்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஐடல் சொல்ல 2 பேருமே தூக்குங்கடா நம்ம எடுத்து கூட்டு போங்கடான்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு சொல்லிடுறான். அதாவது இந்த ரியா பொண்ணு. அங்க கட் பண்ணி ஹீரோவும் ஹீரோடைய அங்கிளும் ஒரு பார்ட்டிக்கு போனாங்களே ஒரு பாருக்கு. சோ அங்க ஒரு பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா ஹீரோடைய அங்கிள் கிட்ட பேசுற மாதிரி பேசுறா. ஆனா அவளுடைய கண்ணு ஃபுல்லா நம்ம ஹீரோ மேலதான் இருக்கு. ஏன்னா ஹீரோ அவ்வளவு ஹேண்ட்ஸமா இருக்கா இல்லையா. ஆனா ஹீரோ அந்த பொண்ணு சுத்தமா கண்டுக்க கூட மாட்டேன்னா அங்க சீன் கட் பண்ணி அப்படியே இந்த ரியா பொண்ணு என்ன பண்றா ஹீரோயினோட தங்கச்சியும் அதுக்கப்புறம் அந்த ஐடலையும் என்ன பண்றா அவளுடைய ஒரு வீடு மாதிரி ஒண்ணு இருக்கு போல இருக்கு அந்த இடத்துக்கு கடத்தி கூப்பிட்டு வந்துறா. ஹீரோயினோட தங்கச்சி அடியே என்ன உட்ரின்னு கத்திக்கிட்டே இருக்கா. இங்க நம்ம ஹீரோயின் என்ன இன்னும் நைட் ஆயிடுச்சு நம்ம தங்கச்சி வரவே இல்லையேன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கா. ஆன்டி வந்துட்டு அவ வந்துட்டு பெரிய நடிகை இல்லமா, அவ அப்பதாமா வருவா, கொஞ்சம் லேட்டா தான் வருவா, நீ வந்து தூங்குமான்னு சொல்ல. ஆனா ஹீரோயினுக்கு ரொம்ப கவலையா இருக்கு. அப்படியே மறுநாள் காலையில விடிஞ்சிட்டு இன்னுமே ஹீரோயினோட தங்கச்சி வரல. சோ அதனால ஹீரோயின் பதறி போய் அவங்க தங்கச்சிக்கு போன் பண்ணலான்னு பார்க்க. ஆனா ஆன்டி என்ன சொல்றாங்க, நீ என்ன பைத்தியமா, அவ கூட தான் அவளுடைய மேனேஜர் இருக்கல, ஏதாவது மேனேஜர் வந்து சொல்ல போறா, கம்முனு வேலையை பார்த்துட்டு போடின்னு சொல்லிட்டு திட்டி விட்டுற. இப்ப ஹீரோ மறுநாள் ஆஃபீஸ்க்கு வந்தா இப்ப டூயிங்குடைய போட்டோஸ் எல்லாமே டெலீட் ஆயிருக்கு. அதை ரெக்கவர் வேற பண்ண முடியல போல இருக்கு. இதை பண்ணது யாருன்னா வேற யாரும் கிடையாது, அந்த செக்ரட்டரி பயப்புல தான். ஏன்னா ஹீரோ வந்துட்டு அந்த வேலையை முடிச்சுட்டு போனதுக்கு அப்புறமா வேணும்னே இவன் ஹீரோ மேல இருந்து ஜெலஸ்ல அந்த போட்டோஸ்லாம் டெலீட் பண்ணி விட்டுருக்கான். இப்ப ஹீரோ மறுபடியும் போட்டோ ஷூட் எடுக்கணும், அதனால டூயிங் கிட்ட சொல்லி விடுங்கன்னு சொல்ல அங்க சீன் கட் பண்ணி ஹீரோயின் இந்த மாதிரி வீ கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க தங்கச்சி நைட்டு ஃபுல்லா வரவே இல்லைன்னு சொல்ல. வீயும் என்ன பண்ணா நைட்டு ஃபுல்லா என்னுடைய ரூம்மேட் ஆனா அந்த ஐடலும் வரல, ஒருவேளை அவங்க 2 பேரும் எங்கேயாவது போயிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். ஏன்னா இவனுக்கு டூ எங்க பிடிச்சிருக்கு இல்லையா, அதனால ஃபீல் பண்ணிக்கிட்டே போயிட்டு இருக்கா. இப்ப அந்த மேனேஜர் குடுகுடுன்னு ஓடி வந்து உன் தங்கச்சி எங்க அப்படின்னு கேட்க ஹீரோயின் அவன் நைட்டு ஃபுல்லா வீட்டுக்கு வரலன்னு சொல்ல. போச்சு ஒரு பெரிய பிரச்சனை, உன் தங்கச்சிக்கு மறுபடியும் போட்டோ ஷூட் எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க, நீதாமா ஹெல்ப் பண்ணணும்னு சொல்ல. ஹீரோயின் ஐயோ தங்கச்சிக்கு இது மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா அவன் என்ன திட்டுவா, நான் வரலன்னு சொல்ல. மேனேஜர் இங்க பாரு உன் தங்கச்சி கிட்ட நான் பேசிக்கிறேன், இது ஒரு பெரிய வாய்ப்பு, இப்ப நீ போட்டோ ஷூட்க்கு அவ வந்துட்டு வந்துதான் ஆகணும், அதனால இப்ப அவ இல்லாதனால ப்ளீஸ் நீ வந்து ஹெல்ப் பண்ணுன்னு சொல்ல. இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே ஹீரோயினுடைய அந்த ஃப்ளவர் ஷாப்ல வந்துட்டு இது ஹெல்ப்பர் வேலை பாக்குறான் இல்லையா அந்த பையன் இதை வந்துட்டு கேட்டுறான். கேட்டுட்டு ஹோ இதுதான் நடக்குது போல இருக்குன்னு சொல்ல எப்படியோ அந்த மேனேஜர் சமாதானப்படுத்தி நம்ம ஹீரோயினை கூப்பிட்டுட்டு வந்து போஸ்ட் எல்லாம் கொடுக்க சொல்றாங்க. ஹீரோயினும் அதெல்லாம் கத்துக்கிட்டு வந்து அப்படியே ஹீரோ கிட்ட நான் ரெடி அப்படின்ற மாதிரி அவங்க தங்கச்சி மாதிரி பேச ஹீரோவும் சரி ஓகே போயிட்டு போஸ்ட் எல்லாம் கொடுங்கன்னு சொல்ல. ஹீரோயின் கொஞ்ச நேரம் ஹீரோவே பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா ஹீரோயினுக்கு ஹீரோவை பிடிச்சிருக்க போல இருக்கு. ஏன்னா வந்துட்டு அந்த ஹீரோ ஒரு தடவை ஃப்ளவர் ஷாப்புக்கு வரக்குள்ள ஹீரோயின் கையில பேண்டேஜ் எல்லாம் ஒட்டியிருப்பான் இல்லையா, அதனால நம்ம ஹீரோயினுக்கு ஹீரோ பிடிச்சி போய் ஹீரோவையே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா ஹீரோயின் போயிட்டு போஸ்ட் எல்லாம் நிறைய கொடுத்துட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு சரியா போஸ்ட் கொடுக்கவே வரல. ஹீரோ பாக்குறான் என்னடா இது, போன தடவை வந்தப்ப இவன் நல்லா தானே போஸ்ட் கொடுத்தா, இப்ப என்ன இந்த மாதிரி கொடுத்துட்டு இருக்கான்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு இங்க பாருங்க நீங்க ஒழுங்காவே போஸ்ட் கொடுக்கவே இல்ல, போன தடவை நல்லா தானே பண்ணீங்க, இங்க பாருங்க என்னோட போன்ல கூட ஒரு போட்டோ இருக்கு, இந்த போட்டோ மாதிரி போஸ்ட் கொடுங்க, ஏன்னா எனக்கு இதுதான் வந்துட்டு வேணும், இதுதான் நான் மேகசைன்ல முன்னாடி போட போறேன்னு சொல்ல. ஹீரோயினும் அந்த போட்டோ பார்த்துட்டு சரி நான் இதே மாதிரியே கொடுக்குறேன் சார், நான் ரெஸ்ட் ரூம் மட்டும் போயிட்டு வந்துறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்க வந்து தப்பிச்சு வந்து அந்த மேனேஜர் திட்டிட்டு இருக்காங்க. ஐயோ அந்த போஸ்ட் எப்படி கொடுக்குதுன்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இந்த இடத்துல வி வந்து நீ இங்கதான் இருக்கியா, உன்னுடைய அக்கா காணும்னு சொல்லிட்டு காலில் தான் என்கிட்ட சொன்னாங்க அப்படின்னு சொல்ல. இப்ப ஹீரோயினுக்கு உண்மையை சொல்லவும் முடியல, ஏன்னா வி கிட்ட சொல்ல முடியாது இல்லையா, வெளியே அவங்க தங்கச்சி கிட்ட வந்துட்டு சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களே இந்த மாதிரி எனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுறது, அதனால ஹீரோயின் வி கிட்ட நான் நல்லா தான் இருக்கேன்னு சொல்ல. இப்ப வி என்ன பண்ணா எனக்கு இந்த மாதிரி பாடுறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட சொல்லி சந்தோஷப்பட்டுக்கிட்டு அந்த மாதிரி ஹீரோயினுக்கே ஃபோன் பண்றான். இங்க நம்ம ஹீரோயின் ஐயோ டபுள் ஆக்டிங் பாக்குறது எவ்வளவு கஷ்டம்னு சொல்லிட்டு சொல்லடா வி அப்படின்னு சொல்ல. இல்லக்கா உங்க தங்கச்சி இங்க தான்க்கா இருக்கா அப்படின்னு சொல்ல. ஹீரோயினும் சரின்னு சொல்லிட்டு அவங்க தங்கச்சியோட உருவத்திலே இருந்தாங்க பேசிக்கிட்டு வி கிட்ட பேசிட்டு சமாதானப்படுத்திட்டு உள்ள வந்து ஹீரோ சொன்ன மாதிரி போஸ்ட் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கா. இப்ப நம்ம ஹீரோயினுக்கு அவங்க ஆன்டி கிட்ட இருந்து போன் வருது. ஹீரோ நின்னுட்டு இருக்க பக்கத்துல தான் ஹீரோயினோட போன் இருக்கு. இப்ப ஹீரோ என்ன பண்ணா சரி போட்டோ ஷூட் நடந்துட்டு இருக்கு நம்ம எடுத்து பேசுவோமேன்னு சொல்லிட்டு ஹீரோ எடுத்து ஹலோன்னு கூட சொல்லவே இல்லை, காதுல தான் வைக்கிறான். அதுக்குள்ளே ஆன்டி ஃப்ளவர் ஷாப்ல டெலிவரி பண்ணாம எங்க போய் ஊர் சுத்த போன, சீக்கிரமா வீட்டுக்கு வான்னு சொல்லிட்டு ஹீரோயினோட பேரை சொல்ல. அவ்வளவுதான் ஹீரோக்கு கன்ஃபார்மே ஆயிடுது. ஓகே அப்ப தங்கச்சியோட இடத்துல அக்கா வந்து வேலை செய்யறாங்க போல இருக்கு, நம்மளுடைய டவுட் கரெக்ட் தான், தங்கச்சி அதாவது அக்காவை தொடுறப்ப நமக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது, ஆனா தங்கச்சியை தொடுறப்ப நமக்கு ஒரு மாதிரி வந்துட்டு எப்படி சொல்ல ஒரு மாதிரி அனீசியா ஃபீல் ஆகுது. அப்ப வந்துட்டு தங்கச்சி வேலையா அக்கா செய்யறாங்கன்னு சொல்லிட்டு ஹீரோக்கு இப்ப இந்த விஷயம் தெரிஞ்சிருச்சு. இதோட இந்த சீனுமே முடியுது. இதுக்கப்புறமா வர வீடியோஸ் எல்லாமே நம்ம நாளைக்கு பார்க்கலாம். மறந்துடாதீங்க வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிளஸ் நம்மளுடைய மற்ற சேனலையும் சேர்த்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். டாடா பை பை, see you.